வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ராக்கோலியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணக்கூடிய இந்த சீசி மலாய் ப்ராக்கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டு குழந்தைகள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸை வச்சுட்டு டக்குன்னு ஒரு டிப்புமே நம்ம பண்ண போகிறோம். யூஸ்வலாக இதை பார்த்திங்கன்னா க்ரில்லில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா தந்தூரில் ரோஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இதை தவாவில் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். முதல்ல ப்ராக்கோலி பிளான்ச் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் மேரினேஷன் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே ஒரு சிம்பிளான டிப். ப்ராக்கோலி பிளான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கிற ப்ராக்கோலி பீசஸ் அதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அதில் விட்டால் போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ராக்கோலி எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியான உடனே கோல்டு வாட்டர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம தண்ணி வடிய வச்சிடலாம். ப்ராக்கோலி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மேரினேஷன் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா மேரினேஷனில் உங்களுக்கு தண்ணி ஆகிடும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்கோலி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்கோலி கிடைக்கலனா இதே ரெசிபியை நீங்கள் காலிஃப்ளவர் வச்சும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் காலிஃப்ளவர் வச்சு பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம மேரினேஷனுக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். மலாய் ப்ராக்கோலிங்கிறதுனால மேரினேஷனுக்குமே நம்ம மலாய் சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பிளெண்டர் ஜாரில் 8லேருந்து 10 முழு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறக்குறன்னு அரைச்ச முந்திரி பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட் சேர்த்துக்கிறேன். ஹங்கர்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு தயிர் இருக்கு இல்லையா, அது ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 1 hour கழிச்சுட்டு அந்த லிக்விட்லாம் கீழே வந்துட்டு மேலே திக்கான தயிர் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் ஹங்கர்ட். முந்திரி பருப்பு ஹங்கர்ட் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஹங்கர்ட்லாம் சேர்க்கறதுனால இது பயங்கர ரிச்சாக இருக்கும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்க போகிறோம். அதாவது நீங்கள் வீட்டில் பீஸாக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே சீஸ் தான். பைண்டிங்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு அப்படியே சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை இருக்காது. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க, கடலை மாவை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீஸ்லேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அப்படியே விட்டு விட்டு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு அரைஞ்சிடும். இந்த மேரினேஷன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு மேரினேஷன் பேஸ்ட் ரெடிங்க. ரெடி பண்ணி வச்ச இந்த மேரினேஷன் பேஸ்ட்டை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற கேப்லேயே நம்மளுக்கு ப்ராக்கோலியிலேருந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் வடிஞ்சு நம்மளுக்கு ப்ராக்கோலியுமே ரெடியாக இருக்கும். ஸோ மேரினேஷன் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ப்ராக்கோலியை இந்த மேரினேஷன் கூட சேர்த்துட்டு நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கோலி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ராக்கோலி உடஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம். பிளான்ச் பண்ண ப்ராக்கோலி கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும். ப்ராக்கோலியோட எல்லா பக்கமும் மேரினேஷன் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு இது நல்லா ஊறிடும். மேரினேஷனுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர்ட், ஃப்ரெஷ் க்ரீம், சீஸ், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கடலை மாவு. ஒரு 15-20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஓடிஜியில் அழகாக அரேஞ்ச் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா தந்தூரில் போட்டு நீங்கள் க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் தவாவில் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ப்ராக்கோலி பீசஸாக இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் டு லோ வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்பப்போ நீங்கள் ஒரு சைடாக இதை திருப்பிட்டே வரணும். அழகான உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். பொறுமையாக எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக அப்படியே ஜென்டலாக ப்ராக்கோலி மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வெளில ப்ரௌன் கலர் வந்துடும், உள்ளானா கடலை மாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஜென்டலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சீஸில் அழகாக மெல்ட் ஆகி வரும். எல்லா பக்கமும் குக் ஆகி அழகாக ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே மட்டும் சீஸ் வைக்கும்போது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சீஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே அந்த சீஸ் மெல்ட் ஆகி வந்துடும். சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தவாலேருந்து இதை வெளியே எடுத்துடலாம். டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் பாக்கி இருக்கிற ஹங்கர்ட், அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இது கூட நம்ம யூஸ்வலாக சாட் அதுக்கப்புறம் சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணுற அந்த புதினா மல்லி சட்னி இருக்கு இல்லையா, க்ரீன் சட்னின்னு சொல்லுவோம், அதையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். க்ரீன் சட்னியோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் க்ரீன் சட்னி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ராக்கோலியோட நீங்கள் இந்த க்ரீன் கலர் டிப்பை சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடும்போது தான் சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெக்கேஷன் டைமில் உங்கள் கிட்ஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.